ஒரு அழகான காட்டில் கஜு என்ற குட்டி யானை இருந்தது. கஜுவுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. மற்ற யானைகள் எல்லாம் ஆற்றில் குளித்து மகிழும் போது கஜு மட்டும் தனியாக அமர்ந்து வானத்தையே பார்த்து கொண்டிருக்கும். ஏன் கஜு இப்படி தனியாக இருக்கிறாய் என்று மற்ற யானைகள் கேட்டால், எனக்கு மழையில் நனைய பிடிக்காது, ஆனால் மழை பெய்யும் போது வானம் மாறுவதை பார்க்க பிடிக்கும் என்று கஜு சொல்லும். ஒரு நாள் கஜு காட்டில் நடந்து செல்லும் போது ஒரு பெரிய மரத்தடியில் பிரகாசமான நீல நிற குடை ஒன்று இருப்பதை பார்த்தது. அது சாதாரண குடை அல்ல. கஜு அதை தன் தும்பிக்கையால் தொட்டவுடன் அந்த குடை தானாகவே விரிந்து கஜுவின் தலைக்கு மேலே மிதக்க ஆரம்பித்தது. கஜுவுக்கு ஒரே ஆச்சரியம். அன்று மாலை பலத்த மழை பெய்ய தொடங்கியது. காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் மழையில் நனைந்து நடுங்கின. ஆனால் கஜுவின் மீது ஒரு சொட்டு தண்ணீர் கூட விழவில்லை. அந்த குடை கஜுவை மட்டுமல்ல, அவனது நண்பர்களான முயல் மற்றும் அணிலையும் சேர்த்தே பாதுகாத்தது. கொஞ்ச நாட்களில் கஜுவுக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்னிடம்தான் மாயக்குடை இருக்கிறதே, நான் ஏன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும்? நான் மட்டும் நனையாமல் இருந்தால் போதும் என்ற எண்ணம் வந்தது. மறுநாள் மழை பெய்த போது அணில் ஓடி வந்து குடைக்கு கீழ் நின்றது. கஜு நகர்ந்து சென்று விட்டது. முயல் வந்தபோது இங்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டது. கஜு தன் குடையுடன் தனியாக கர்வமாக நடந்து சென்றது. திடீரென்று ஒரு பலத்த காற்று வீசியது. கஜுவின் தலைக்கு மேலே இருந்த மாயக்குடை மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. இறுதியில் கஜு மழையில் நனைய ஆரம்பித்தது. குடை காணாமல் போய்விட்டது. ஐயையோ, என் குடை எங்கே என்று கஜு தேடியது. அப்போது அங்கு ஒரு பெரிய ஆமை மெதுவாக தவழ்ந்து வந்தது. கஜு, அந்த குடை உனக்கு கிடைத்தது உன்னை பாதுகாத்து கொள்ள மட்டுமல்ல, நீ மற்றவர்களுக்கு உதவவும் தான். நீ எப்போது மற்றவர்களை ஒதுக்கினாயோ அப்போதே அந்த குடையின் சக்தி போய்விட்டது என்றது அந்த ஆமை. தன் தவறை உணர்ந்த கஜு உடனே மலையில் நனைந்து கொண்டிருந்த முயலையும் அணிலையும் தன் பெரிய காதுகளின் அடியில் மறைத்து வைத்து கொண்டது. தான் நனைந்தாலும் பரவாயில்லை, தன் நண்பர்கள் நனையக்கூடாது என்று பாதுகாத்து கொண்டது. அடுத்த நிமிடம் அந்த நீல நிற மாயக்குடை மீண்டும் கஜுவின் தலைக்கு மேலே பிரகாசமாக தோன்றியது. இப்போது அது முன்னை விட பெரியதாக இருந்தது. கஜுவும் அதன் நண்பர்களும் சேர்ந்து அந்த குடையின் கீழ் நின்று மலையை ரசித்தனர். நமக்கு கிடைக்கும் வசதிகளையும் திறமைகளையும் மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தினால் அவை மேலும் வளரும். சுயநலம் காட்டினால் இருப்பதை இழக்க நேரிடும்.